வணக்கம் மாப்ள. ஜப்பான்ல இருந்து விஜய். ஜப்பான்ல ஒரு குட்டி ஷாப்பிங் போலாமா? வெங்காயத்தை பார்த்தீங்களா? 4 வெங்காயம் தான் இருக்குது, 214 எண்ணம். உருளைக்கிழங்கு பாருங்க, 5-6 உருளைக்கிழங்கு தான் இருக்குது, 214 எண்ணம். 3 கேரட் தான் இருக்குது, 171 எண்ணு. ஒரு முழு முட்டைக்கோசு 193 எண்ணு. கத்திரிக்காய் பாருங்க, 3 கத்திரிக்காய் தான் இருக்குது, 171 எண்ணம். இஞ்சி பாருங்க, 214 எண்ணு. 2 தான் இருக்குது. பூண்டு அதுக்கு மேலே, இது 1 தான் இருக்குது, 322 எண்ணம். தக்காளி பாருங்க, 3 தக்காளி தான் இருக்குது, 538 தான் அல்டிமேட்டே. முள்ளங்கி தாப்பா பரவாயில்ல, 106 எண்ணு. இங்கே பாருங்க, கொத்தமல்லி 214 எண்ணம். புதினாவும் 214 எண்ணு. காலிஃப்ளவர் 214 எண்ணு. எங்கள் அப்பாலாம் இது 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவார். அடுத்து பழங்கள்லாம் பாருங்க, திராட்சை 300 கிராம் 321 எண்ணம். க்ரீன் ஆப்பிள் வந்து ஒரு பழம் 214 எண்ணு. ரெட் ஆப்பிள் 214 எண்ணு. ஆரஞ்சு பாருங்க, ஒரு பழம் 75 எண்ணம். வாழைப்பழம் பாருங்க, 3 வாழைப்பழம் 258 எண்ணம். அடுத்து மீன் பாருங்க, 2-3 துண்டு தான் இருக்குது, 500 எண்ணு, 600 எண்ணு, 700 எண்ணுன்னு போட்டிருக்கு. நண்டு பாருங்க, 863 எண்ணம் ஒரு நண்டு. ஆனால் பீஃபு போருக்கு தான் அதிகமாக சாப்பிட்றாங்க பாருங்க. எல்லாமே பீஃபு போருக்கு தான் இருக்குது இங்கே எல்லாம் இருக்கிறது எல்லாமே. அடுத்து சிக்கனை பாருங்க, சிக்கன் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 500 எண்ணு. ஃபைனலாக லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் தான் இருக்குது, அது வந்து 330 எண்ணம். நீங்கள் நினைக்கலாம், இந்த உனக்கு சம்பளம் அவ்வளோ இருக்கும்போது அதுக்கான செலவு இருக்குல்லடா அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம அங்கே இந்தியாவிலேருந்து இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாமே நமக்கு வந்து விலை அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். இங்கே பாருங்க, எல்லாம் கும்பலாக நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்க? ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி தாண்டிடுச்சுன்னு வைங்க, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து 20% 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதை எடுக்கிறதுக்கோசரம் எல்லாம் நின்றுருக்காங்க. ஒரு வழியாக ஷாப்பிங்கை முடிச்சாச்சு, இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். என்ன கைஸ், இந்த மாதிரி நீங்களும் ஜப்பானில் வேலை செய்யணும் ஆசைப்படுறீங்களா? அப்போ உடனே லாங்குவேஜை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஐடி இன்ஜினியர்ஸ்க்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நிறைய வேக்கன்ட் இருக்குது. அதனால் ஜாப்பனீஸ் படிங்க. என்னை போல் நீங்களும் ஜப்பானில் வந்து வேலை செய்யுங்க. வெற்றி நமதே.